திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக தண்டவாளத்தில் குடியேறும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வருகிறது? ரித்திகா, இன்று திருவாரூர்ல 2வது நாளாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து திருவாரூர் ரயில் நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் தலைமையில் குடியேறும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நீங்க நேரடியாக பார்க்கலாம். தற்போது விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தில் தற்போது முத்தரசன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி தொண்டர்களும் இந்த பகுதியில் இருந்து வர்றாங்க. உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை இவங்க அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷத்தை முழக்கமிட்டு வருகிறார்கள். நம்ம இப்ப தற்போது நேரடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் முத்தரசன் அவர்களிடம் போய் பார்ப்போம். ஐயா வணக்கம். இப்ப 2வது நாளாக உங்க போராட்டம் தொடர்ந்து வருது. முதல் நாளின் போராட்டத்தோட நோக்கம் எப்படி இருந்தது? அந்த பொதுமக்களிடையே இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? நேற்றைய தினம் ரயில் மறியல் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலிருந்து இயக்கப்பட வேண்டிய 19 ரயில்கள் நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய போராட்டங்களிலேயே இவ்வளவு அதிகபட்ச ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது இதுதான் முதல் முறையாகும். அதற்கு காரணம், டெல்டா மாவட்டத்தினுடைய மக்கள், அனைத்து மக்களும், வியாபாரிகள், வணிகர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் என அனைத்து பகுதி மக்களும் இந்த போராட்டத்தில் ஒரு உணர்வுபூர்வமாக தங்களுடைய உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகிற காரணத்தினால் மாவட்டம் தஞ்சை, நாகை, திருவாரூர் இந்த மாவட்டங்களில் மக்கள் தன்னெழுச்சியாக, ஏதோ அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, மக்கள் தன்னெழுச்சியாக ஆண்களும் பெண்களும் மாணவர்களுமாக ஆங்காங்கே ரயில் தண்டவாளங்களில் அமர்ந்து ரயில் மறியல் செய்த காரணத்தினால் ரயில்வே நிர்வாகம் ரயில்களை இயக்க முடியவில்லை. தொலைதூர வண்டிகள், பாசஞ்சர் ரயில்கள் உட்பட 19 ரயில்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. போராட்டம் நேற்று முழு வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த போராட்டம் இரவு முழுவதும் எங்கெங்கே போராட்டம் நடைபெற்றதோ, ரயில்கள் நின்றதோ அதே இடங்களில் ரயில்கள் இரவு முழுவதும் நின்றது. அங்கேயெல்லாம் தொண்டர்களும் இரவு முழுவதும் அங்கேயே தண்டவாளத்திலே துணியை விரித்து போட்டு படுத்திருந்தார்கள். அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த போராட்டம் அதே எழுச்சியோடு இன்றைக்கு மீண்டும் தொடர்ந்து காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரிய அமைப்பு சம்பந்தமாக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதால் தமிழக விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? மத்திய அரசு, மோடி தலைமையில் இருக்கிற அரசு ஒரு பொறுப்பான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர் ஒரு மாநிலத்தின் பிரதமர் அல்ல, இந்த தேசத்தினுடைய பிரதமர். ஒரு தேசத்தின் பிரதமர் என்கிற முறையில் தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறது. 7.5 கோடி தமிழ் மக்களும் இந்தியர்கள்தான். அவர்களுடைய நலனுக்கு எதிராக கர்நாடகத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி மேற்கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து அது மாறி தேசத்தின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மையை காக்க வேண்டும் அந்த நல்லெண்ணத்தோடு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற பொழுது காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்கும் என்கிற உறுதிமொழியை அது தரும் என்று நாங்கள் கருதுகிறோம், விரும்புகிறோம், நம்புகிறோம். அவ்வாறு செய்யாமல் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி மேற்கொண்ட நிலையிலிருந்து அது மாறாமல் அதே நிலையை மேற்கொள்ளுமையானால் எங்கள் போராட்டம் தொடரும். இப்போ தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில முத்தரசன் தெரிவித்தது போல இந்த காவிரி மேலாண்மை வழக்கு இன்றைக்கு வரும்பொழுது மத்திய அரசானது தமிழக விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என தற்போது முத்தரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராஜசேகர், திரு முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்று வரும் தொடர் மறியல் போராட்டங்களால பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த ரத்து செய்யப்பட்ட ரயில்களோட விவரங்கள் உங்ககிட்ட இருக்கா? அதனால பயணிகளுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? வேதவள்ளி, நேற்று காலை தொடங்கிய போராட்டத்தின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரும் அந்த பயணிகள் ரயிலானது நேற்று நன்னிலம் அருகே விவசாயிகள் மறைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நாகையிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் ரயில்கள், பயணிகள் ரயிலானதும் விவசாயிகள் மறைத்ததனால் அதே பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. இதனால் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் அந்தந்த இடங்களில் மறைத்த ரயில்களால் இப்போ பொதுமக்களும் பயணிகளும் ரயில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும்
மட்டுமின்றி முன்பதிவு செய்தவர்களும் அவர்கள் நேற்று மாலை வந்து அந்த ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்ததால் பயணிகள் வந்து திரும்பி சென்ற சூழ்நிலை தான் உருவாகியுள்ளது. வேதவழி.